வணக்கம். இந்த கோடை காலத்தில் நம்மளோட உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய நரம்புகளை தணிக்கிறதுக்கும் மன அமைதியை பெறதுக்கும் உடல் முழுக்க ஒரு டீடாக்ஸ் செய்ய உதவக்கூடிய ஒரு அதிசயமான மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன அதிசயங்கள் செய்யும், அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழர்களோட பாரம்பரியமான மருத்துவ முறைகளில் வரக்கூடிய ஒரு முக்கியமான எண்ணெய் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது விளக்கெண்ணெய்னு சொல்லக்கூடிய ஆமணக்கு எண்ணெய் தான். உடலை சுத்தம் செய்யக்கூடிய, உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய, நம்மளுடைய நரம்புகளை ரிலாக்ஸ் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எண்ணெய் அப்படின்னா அது இந்த கேஸ்டர் ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த ஆமணக்கு எண்ணெய் தான். இதை வந்து விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். ஆமணக்கு விதையிலேருந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் தான் இந்த விளக்கெண்ணெய்னு சொல்லக்கூடிய இந்த ஆமணக்கு எண்ணெய். விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. விளக்குக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் இல்லை, இது கேஸ்டர் ஆயில்னு சொல்லக்கூடிய இந்த ஆமணக்கு எண்ணெய் தான் வந்து நம்ம தமிழகத்துல பொதுவாக வந்து விளக்கெண்ணெய்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. இது ரொம்ப குறிப்பா உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைக்கிறதுக்கும், உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும், உடலை சுத்தம் செய்யறதுக்கும், அதே மாதிரி நம்மளுடைய நரம்புகளை ரிலாக்ஸ் செய்யறதுக்குமான முக்கியமான எண்ணெய் இது. அதுவும் கோடை காலத்துல வரக்கூடிய உள் வெப்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தொப்பையை கரைக்கக்கூடியதாகவும் சிறந்த ஒரு மலமிளக்கியாகவும் கூட இது இருக்கு. உடல் சூட்டுனால நம்மளுடைய நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய அந்த டென்ஷன், அந்த ஒரு இரிட்டேஷனை குறைக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் பெரிய அளவுல பயன்படக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம உடல் வெப்பத்தால வரக்கூடிய அந்த தலைவலி, வயிற்று மாந்தம், தூக்கமின்மை, கோபம், ஒரு பர்னிங் சென்சேஷன், இது எல்லாத்தையும் தணிக்கக்கூடியதாகவும் இந்த எண்ணெய் இருக்கும். பொதுவா வாத பித்த கபத்துல கோடை காலத்துல பார்த்தோம்னா பித்தம் வந்து அதிகமாகும். உடல் சூடும் பித்தமும் அதிகமாகக்கூடிய அந்த நேரத்துல நம்மளுடைய இந்த விளக்கெண்ணெய் பார்த்தோம்னா உடல் சூட்டை அப்படியே குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகவும் இருக்கும். இந்த விளக்கெண்ணெய் உடல்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நச்சுக்களை நீக்கக்கூடிய இந்த விளக்கெண்ணெய் கல்லீரல்ல ஏற்படக்கூடிய அந்த நச்சுக்களை நீக்கிறதுக்கும் இது உதவும். கல்லீரல் சூட்டால வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். அதே மாதிரி பித்த நீர் சுரக்கிறத சீராக்கும். பித்த நீர் சுரந்து சரியான செரிமானம் ஏற்படுறதுக்கு அது உதவும். ஆமணக்கு எண்ணெயில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலக்கூறு பார்த்தோம்னா உடல்ல ஏற்படக்கூடிய எந்த வீக்கமா இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு உதவும். சின்ன சின்ன நரம்புகள் ஏற்படக்கூடிய அந்த தளர்ச்சிகளையும் வந்து சரி செய்யறதுக்கு உதவும். அதனால ஆமணக்கு எண்ணெயை நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு வரக்கூடிய தலைபாரம், கண்ணெரிச்சல், மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய உடல் வெப்பம், இது எல்லாமே கூட குறையும். இந்த ஆமணக்கு எண்ணெய் பார்த்தோம்னா உடலையும் சுத்தம் செய்யும், மலச்சிக்கலையும் தீர்க்கும், சீரான செரிமானத்துக்கும் உதவக்கூடியதா இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த சருமமே ரொம்ப ஒரு சூடா இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கும் ஒரு சிறந்த மருந்தாகவும் இந்த ஆமணக்கு எண்ணெய் இருக்கும். இந்த ஆமணக்கு எண்ணெய் சருமத்துல வரக்கூடிய தோல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கு. அதே மாதிரி ஹீட்னால வரக்கூடிய கொப்பளங்கள் குறைக்கக்கூடிய தன்மையுமே இருக்கு. இப்ப இதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு, இந்த எண்ணெய் பார்த்தோம்னா ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையோட ரொம்ப அடர்த்தியா இருக்கக்கூடிய எண்ணெயா இருக்கும். இந்த எண்ணெயை நம்ம இரவு படுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா கால்லையும் பாதங்கள்லையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா வந்து மசாஜ் செய்யலாம். அதுவும் குறிப்பா வந்து பார்த்தோம்னா சருமத்துல பாதங்கள்லயும் மேல் கால் பகுதிகள்லயும் நல்லா தேய்ச்சி விடணும். அதே மாதிரி மூட்டுகள்ல நல்லா தேய்ச்சி விடலாம். பாத விரல்கள்ல நடுவுல இருக்கக்கூடிய இடங்கள்லயும் நல்லா வந்து நம்ம தேய்ச்சி விடலாம். இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா நரம்புகளுடைய முக்கியமான பகுதிகள் இருக்கு. அதனால அந்த இடங்கள்லயும் குதிகால்லையும் நல்லா வந்து நம்ம ஒரு 5-10 நிமிஷம் தேய்ச்சி விடலாம். இந்த மாதிரி ஒரு 5-10 நிமிஷம் தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா சூடா இருக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு நிமிஷம் காலை வச்சுட்டு நம்ம வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது உடனடியா வந்து உடல் சூடு குறையும். அதே மாதிரி நல்லா தூக்கம் வரும். நரம்புகள்ல வரக்கூடிய அந்த டென்ஷன் குறையும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மூளை வந்து சாந்தமாறதும், மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். கோடை காலத்துல வரக்கூடிய இந்த இரவு வெப்பத்தையும் இது வந்து நல்லா குறைக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும். அடுத்ததா ஆமணக்கு எண்ணெயை ஒரு 4-5 சொட்டு எடுத்துக்கிட்டு காலையிலயோ அப்படி இல்லைன்னா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடியோ தொப்புள்ள தேய்ச்சி விடணும். தொப்புள்ள நல்லா சுத்தி ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வந்து தேய்ச்சி விட்டாலே உடல் வெப்பம் தண்ணீரதை நம்ம வந்து பார்க்க முடியும். குறிப்பா வந்து சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி காலை நேரங்கள்ல நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குளிப்பாட்டலாம். பெரியவங்க காலை நேரத்துலயும் தொப்புள்ள சொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 சொட்டு தொப்புள்ள வச்சுட்டு நல்லா வந்து சுத்தி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம வந்து தூங்கலாம். இது வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நீர் அழுத்தத்தை சமன் செய்யறதுக்கு உதவும். அதே மாதிரி உடல் சூட குறைக்கிறதுக்கும், நெஞ்சு பகுதியில் வரக்கூடிய அந்த எரிச்சலை குறைக்கிறதுக்கும் பயன்படும். பெண்கள் அன்றாடம் இதை வந்து செய்யும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வெளிவரதுக்கும் இது வந்து உதவும். இந்த மாதிரி நம்ம வந்து காலை நேரத்திலயும் இரவு நேரத்திலயும் செய்யும் பொழுது கல்லீரல் ஏற்படக்கூடிய சூட்டை தணிக்கிறதுக்கும் உதவும், சீரான செரிமானத்தை கொடுக்கும், மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும் உதவும். வெயில்னால ஏதாவது ஒரு ரேஷஸ் இல்லைன்னா கொப்பளங்கள் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஆமணக்கு எண்ணெயோட ஒரு கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா குழைச்சு நம்ம வந்து தேய்க்கலாம். இதுவும் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஏற்கனவே நம்மளோட சேனல்ல குடல் சுத்தம் எப்படி பண்ணோம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. அதாவது ஆமணக்கு எண்ணெய் பயன்படுத்தி குடல் சுத்தம் எப்படி பண்ணோம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. கோடை காலத்துல கட்டாயம் இந்த மாதிரி ஆமணக்கு எண்ணெய் பயன்படுத்தி வயிற்று சுத்தம் செய்யறது ரொம்பவே அவசியமானது. இந்த மாதிரி செய்யும் பொழுது உடல் சூடு வெளியேறது மட்டும் இல்லாம ஒரு மலமிளக்கியாவும் மலச்சிக்கலை தீர்க்கிறதுக்கும் இது வந்து உதவக்கூடியதாகவும் இருக்கும். யாரெல்லாம் இது செய்யலாம், எப்பெல்லாம் இது செய்யலாம் அப்படின்ற ஒரு வீடியோமே அதுல இருக்கு. கண்டிப்பா அது பார்க்காதவங்களும் பாருங்க. எந்த மாதிரியான விளக்கெண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா வந்து ஆமணக்கு கொட்டைகளை காய்ச்சி நமக்கு வந்து விளக்கெண்ணெய் தயார் செய்வாங்க. அந்த மாதிரியான விளக்கெண்ணெய்களை நம்ம
நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்படி நமக்கு வந்து அது எப்படி தயாரிக்கிறாங்கன்றது தெரியல அப்படின்னா ஏற்கனவே நம்மளோட சேனல்ல மூல நோய்க்கு விளக்கெண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து விளக்கெண்ணெய் தயார் பண்ணி அதையும் வந்து நம்ம பயன்படுத்துறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதனால கோடை காலத்துல நம்மளோட உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து விளக்கெண்ணெய் மட்டும்தான். கோடை காலத்துல வரக்கூடிய 90% பிரச்சனைகளுக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் இது இருக்கும். அதனால சுத்தமான விளக்கெண்ணெயை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ரொம்ப எளிமையா பாதுகாத்துக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.